எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இந்த கமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா தரணி 312ங்கிற நண்பர் தான் கேட்டிருக்கிறாரு. நான் யூஸ் பண்ணுற சர்க்குலர் சாலை வந்து பார்த்தீங்கன்னா 5 இன்ச் பிளேடு தான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 2 mm பாட்டத்தில் கட் பண்ண முடியல. ஏன்னா 39 mm வரைக்கும் தான் கட் பண்ண முடியுது. ஃப்ரேம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 41 mm இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு என்ன பண்ணலாம், ஐடியா எது இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா இது அந்த பிவிசி ஃப்ரேமில் வந்து நான் 45 டிகிரி கட் பண்ணுற டை ரெடி பண்ணி கட் பண்ணுற எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்க தான் செய்யுது. அதுக்கு முதல்ல என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 5 இன்ச் பிளேடுன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுற அந்த மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிளேடோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 இன்ச்சு இருக்கிறது இல்லை, 3 mm கம்மியாக தான் இருக்குது. இன்ச்சில் சொன்னோம்னா 478 தான் இருக்குது. எம்எம்மில் பார்த்தீங்கன்னா 39 mm தான் வந்து கட்டிங்கே வருது, 41 mm கட்டிங் வர்றது இல்லை. என்ன காரணம்னா, நம்ம ஃப்ரேமை வச்சு கட் பண்ணும்போது ஃப்ரேம் மேலே வந்து கட்டிங் மிஷின் போகிறதுனால கரெக்டாக அது 39 mm தான் கட் ஆகுது. நாங்கள் கட் பண்ணும்போது அப்படி தான் ஆகுது. அந்த பிளேடு சைஸ் வந்து எக்ஸாக்டாக இருக்காததுனால தான் 5 இன்ச்சு இருக்கிறது இல்லை. இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்டாக 5 இன்ச்சு பிளேடு இருக்கிற மாதிரி பிராண்டு எதனா பிளேடு போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்ச் பண்ணி அது வாங்கி போட்டு நம்ம கட் பண்ணால் கட் ஆகிறது வாய்ப்பு உண்டு. அதுமாரி நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம், பிளேடு அதுமாரி கிடைக்கல. மக்கிட்டாவில் வந்து ஒரு பிளேடு இருக்குதுன்னு நினைக்கிறேன், அது 5 இன்ச்சு எக்ஸாக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது வாங்கி நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அது மாதிரி எக்ஸாக்டாக 5 இன்ச்சு இருக்கிற மாதிரி பிளேடு வந்து கிடச்சிதுன்னா ஓகே தான். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நான் அந்த வீடியோவில் காட்டுற மாதிரி வந்து டபுள் கட்டிங் தான் போடணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரே கட்டிங்கில் வந்து நம்ம வந்து கீழே உள்ளதை கட் பண்ண முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அளவுக்காக ஒரு 1 mm எக்ஸ்ட்ரா வச்சு வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு அந்த கட்டிங் பீஸை எடுத்துகிட்டு திரும்பவும் நம்ம கரெக்டான எந்த இடத்துல கட்டிங் பண்ணணுமோ அந்த மார்க்குக்காக அந்த 1 mm எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம்ல, அந்த 1 mm கம்மி பண்ணி நம்ம கட் பண்ணணும்னா, நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். செகண்ட் கட்டிங் போடும்போது அது ஃப்ரேம் எக்ஸ்ட்ரா இல்லாமல் பிளேடு கட்டிங் அளவுக்கு மட்டும் கரெக்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் வரைக்குமே 41 mm வந்து கட் ஆகுது. நான் கட் பண்ணிக்க அந்த வீடியோலேயே காட்டுறேன் பாருங்கள். அதுமாரி கட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நம்ம கட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஃப்ரேம் வந்து மார்க் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா மிஷினுக்கு கீழே போகிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து மிஷின் வந்து ஃப்ரேம் மேலே ஏறி போகும். அப்படி ஏறி போகும்போது அந்த 2 mm கட் ஆகாது. நீங்கள் ஒரு 1 mm எக்ஸ்ட்ரா வச்சுட்டு கட் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ரா ஃப்ரேம் எடுத்துட்டிங்கன்னா ஃப்ரேம் மேலே வந்து மிஷின் போகாது. அதனால் வந்து ஃபுல்லுமே வந்து பிளேடு வந்து 41 mm வந்து கட் பண்ணும். ஏன்னா அந்த பேஸ் பிளேட்டுக்கு சைடில் இருக்கிற அளவு வந்து பார்த்திங்கன்னா 39 mm தான் இருக்குது. அந்த பேஸ் பிளேட் இல்லாமல் பிளேடுக்கு முன்னாடி பார்க்கும்போது பிளேடோட சைஸ் வந்து 41 mm வெட்டுற மாதிரி தான் இருக்குது. அந்த வீடியோவில் வச்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா தான் வந்து நம்ம எக்ஸாக்டாக வந்து கட்டிங் வந்து பாட்டம் வரைக்கும் கட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு 2 mm 1 mm கட் ஆகாது. ஆனால் அந்த கட்டிங் வந்து அதில் கட்டிங் மார்க் இருக்கும். அதோடு நம்ம வந்து அதை உடச்சிட்டு நம்ம ஃபைல் பண்ணிக்கலாம். அப்படியும் நம்ம நாங்கள் வந்து அப்படியும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். ரெண்டு விதமாகவும் பண்ணலாம். அதனால் டபுள் கட்டிங் போடுற மாரி தான் நீங்கள் டபுள் கட்டிங் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. அப்படி தான் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா பிளேடு எக்ஸாக்டாக 5 இன்ச்சு இருக்கிற மாதிரி பிளேடு வந்து நம்ம கட் பண்ணி வாங்கி மாட்டி தான் பண்ணணும். ஏன்னா அது மாதிரி சில பிராண்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதை மாதிரி வாங்கி நீங்கள் மாட்டிங்க. அப்படி இல்லைன்னா இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பிவிசி ஃப்ரேமே வச்சு நம்ம வந்து 45 டிகிரி கட் பண்ணுறதுக்கு டை ரெடி பண்ணி பண்ணுறோம்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் எல்லாருக்குமே இருக்குது. நாங்களும் அதை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்போ நான் அந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். பேஸ் பிளேட் பக்கம் வந்து ஃப்ரேம் வைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேம் வந்து பெருசாகவும் பிளேடு வந்து ஒரு 2 mm கம்மியாகவுமே இருக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா, இந்த கமெண்ட்டை பார்த்துட்டு இன்னொரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு, நீங்கள் பிளேடோட ஹைட்டை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு டபுள் சைடு கட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. 5 இன்ச் பிளேடு மிஷின் யூஸ் பண்ணும்போது பிளேடெல்லாம் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அது அதிகபட்சமே 39 mm தான் வரும். அதுக்கு மேலெலாம் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அதேமாரி டபுள் சைடும் கட் பண்ண முடியாது. ஒரே கட்டிங் தான் பண்ண முடியும், ஒரு சைடு தான் கட் பண்ண முடியும். டபுள் சைடும் கட் பண்ண முடியாது. நீங்கள் அது மாதிரி எதுவும் ட்ரை பண்ணாதீங்க, பிளேடு அட்ஜஸ்ட் பண்ண முடியாது.